குறிப்பாக பிரதானமான 3 தேசிய பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒன்று ராயல் கல்லூரி, அடுத்து இசுப்பத்தான கல்லூரி, அடுத்து DS சேனநாயக கல்லூரி. இந்த 3 கல்லூரியிலுமே தமிழ் பிரிவும் சிங்கள பிரிவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட படிப்படியாக இந்த பாடசாலைகளில், தேசிய பாடசாலைகளிலே, வளம் கொண்ட தேசிய பாடசாலைகளிலே தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. பாருங்கள், ராயல் கல்லூரியிலே பிரைமரி கீழ் பிரிவிலே சிங்கள மீடியம் வகுப்புகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் 2 தான் இருக்கின்றது. செகண்டரியிலே 6 முதல் 12 வரை சிங்கள மீடியத்திலே 7 வகுப்புகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் 6, தமிழ் 2 தான் இருக்கின்றது. அதே போல உயர்தர வகுப்பிலே அட்வான்ஸ்ட் மேத்ஸ் சயின்ஸ் பிரிவிலே சிங்கள மீடியத்தில் 14 வகுப்புகளும் தமிழிலே 2ம் ஆங்கிலத்தில் 2ம் இருக்கின்றன. ஏஎல் கமர்ஸிலே இதெல்லாம் ராயல் கல்லூரியிலே சிங்கள மீடியம் 5ம் தமிழ் மீடியம் 1ம் ஆங்கில மீடியம் 1ம் இருக்கிறது. சேனநாயக கல்லூரியிலே பிரைமரியிலே சிங்கள மீடியம் 6ம் தமிழ் மீடியம் 1 இருக்கிறது. அதேபோல செகண்டரி மட்டத்திலே 6, 11 வகுப்புகள், அந்த வகுப்புகளுக்கு இடையிலே சிங்கள மீடியத்திலே 7 வகுப்புகளும் தமிழ் மீடியத்திலே 2 வகுப்புகளும் ஆங்கில மீடியத்தில் 2ம் இருக்கின்றன. அதே போல உயர்தர வகுப்பிலே அதே ஏழிலே அதே பாடசாலையிலே சேனநாயக கல்லூரியிலே மேத்ஸ் சயின்ஸிலே சிங்கள மீடியத்துக்கு 4 வகுப்புகளும் தமிழ் மீடியத்துக்கு ஒரே வகுப்பும் ஆங்கிலத்தில் 2ம் இருக்கின்றது. ஏஎல் கமர்ஸ் வர்த்தக துறையிலே சிங்கள மீடியத்துக்கு 4ம் தமிழ் மீடியத்துக்கு 1ம் ஆங்கில மீடியத்துக்கு 1ம் இருக்கிறது. அதே மூன்றாவது பெரிய தேசிய பாடசாலை இசுப்பத்தான கல்லூரியிலே பிரைமரியிலே கீழ் பிரிவிலே ஆரம்ப பிரிவிலே சிங்கள மீடியம் 6 வகுப்புகள், தமிழ் மீடியம் 1 வகுப்பு. செகண்டரியிலே 6, 11 வகுப்புகளிலே சிங்கள மீடியம் 6 வகுப்புகள், ஆங்கில மீடியம் 1, தமிழும் 1. அதே போல உயர்தர பிரிவிலே சிங்கள மீடியம் 6, தமிழ் மீடியம் 1 இருக்கிறது. பாருங்கள் பிரதமர் அவர்களே, கல்வி அமைச்சர் அவர்களே, இது மிகவும் பாரபட்சமான நிலைப்பாடாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும்.